அதாவது ஏர்லி மார்னிங்கில் வந்து 1:30 டைமில் வந்து வயநாட்டில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்படுது. 2 கிராமங்கள் அழிக்கப்படுது, மோசமாக பாதிக்கப்படுது, மக்கள் செத்துருக்காங்க. 200க்கும் அதிகமான மக்கள் இன்னைக்கு வந்து இறந்துருக்காங்க. இன்னும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து முகாம்களில் தங்கியிருக்காங்க, வாழ்விடத்தை இழந்திருக்காங்க, பெற்றோர்கள் இழந்திருக்காங்க, குழந்தைகள் இழந்திருக்காங்க. பல குழந்தைகளுக்கு அம்மா அப்பா யாருன்னு தெரில. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஷாக்கான ஒரு சூழல் வந்து வயநாட்டில் இருக்குது. பாராளுமன்றத்தில் விவாதம் வருது. இந்த நிலச்சரிவு நடந்ததுக்கு பிறகு 31ஆம் தேதி, ஜூலை 31ஆம் தேதி அமித்ஷா பாராளுமன்றத்தில் பேசும்போது, இப்படி ஒரு நிலச்சரிவு வரப்போகுது, மிக மோசமான மழை வரப்போகுது அப்படிங்கிறத நாங்கள் ரெட் அலர்ட் கொடுத்துட்டோம். யாருக்கு? கேரளா அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டோம். ஆனால் கேரளா அரசாங்கம் எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கல. இது மட்டும் இல்லாமல் மத்திய அரசாங்கமாக இருக்கக்கூடிய நாங்கள் 9 யூனிட் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸை வந்து நாங்கள் அனுப்பிச்சிட்டோம் கேரளாவுக்கு. ஆனால் அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்க பேச்சை கேட்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டை பாராளுமன்றத்தில் முன்வைக்கிறார். அவர் பிரஸ் மீட்லையோ வெளியவோ பேசல, பார்லிமெண்ட்லேயே பேசுகிறார்.